ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். கோபி ராதிகாட்ட கேட்குறாரு, உன்னோட மனசில் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை இருக்குதானே அப்படின்னு கேட்குறாரு. ராதிகாவும் ஆமாம் கோபி அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. நான் உனக்காக தான் என்னோட குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இப்போ வீடு இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் பைத்தியக்காரை மாதிரி ரோடாக சுற்றிட்டு இருக்கிறேன், எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ராதிகாவோட கையை பிடிச்சி கோபி சொல்றாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ராதிகா அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாக்கியா பாக்குறாங்க. கோபப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்மளோட டிசிஷனை அடுத்தவங்களுக்காக நம்ம எதுக்காக மாத்திக்கணும் ராதிகா அப்படின்னு கேக்குறாரு கோபி. நீ மனசு வச்சா போதும் ராதிகா, நீ நான் மயு இனியா 4 பேரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற ராதிகா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. எனக்கும் உங்களை மாதிரி எல்லா ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு, ஆனா நீங்க உங்களோட ஒய்ஃப் யாரு அப்படின்னு சொல்லாம மறைச்சதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க. நீ யோசிச்சு முடிவெடுக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி நடுத்தெருவுல இருக்கணுமா அப்படின்னு கோபி கோபப்படுறாரு. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. என்னோட முடிவை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. நான் வாழ்ந்தேன்னா இனிமே உன் கூட மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு கோபி சொல்றாரு. டீச்சருக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீ ஏதாவது சொன்னேன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நான் வாழ்ந்தேன்னா என்னோட பொண்ணு இனியாவுக்காக மட்டும்தான் வாழ்வேன், நான் அங்க போய் வாழ்வேன்னு நீ என்னைக்குமே நினைச்சிடாத அப்படின்னு முடிவா சொல்லிடுறாரு. ராதிகா ரொம்ப குழப்பத்துல இப்ப அங்கிருந்து போறாங்க. என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்காக தான் கோபி அவரோட வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. மயுவுக்குமே கோபியை ரொம்ப பிடிக்கும். கோபியை கல்யாணம் பண்ணிட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இருந்தாலும் நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாக்கியா இப்போ மனசுல நினைக்கிறாங்க, அவருக்கும் எனக்கும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இனிமே அவர் யார் கூட பேசினா நான் எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுக்கு வராங்க. என்னக்கா ஃபீஸ் கட்டிட்டியாக்கா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. போறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபீஸ் கட்டிட்டாரு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. சும்மாவே இந்த வீட்டுல இருக்க ஆள்கள்லாம் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமும் கடமை தவறாம ஃபீஸ் கட்டிட்டாரு அப்படின்னு நல்லா தலையில தூக்கி வச்சு கொண்டாடதான் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க செல்வி. ஜெனி சொல்றாங்க, ஆமா ஆண்டி, இப்ப இந்த விஷயத்த வச்சு பாட்டி செல்லியன் எல்லாருமே அங்கிள் தான் சப்போர்ட்டிவா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி உங்க கையில வளையல காணும் அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. கை அரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஜெனி, அதனாலதான் வளையல கலட்டி வச்சுட்டேன் அப்படின்னு பாக்கியா போய் சொல்றாங்க. எங்க போய் சொல்ற, இனியா பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக உன்னோட வளையல அடகு வச்சது சொல்லுக்கா அப்படின்னு செல்வி சொல்லிடுறாங்க. இப்போ கோபி பாக்கியாவுக்கு கால் பண்றாரு. ரொம்ப நக்கலா பேசுறாரு. என்னோட குரல் தெரியுதா, நான் கோபிநாத் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஞாபகம் இருக்கா உன்னோட முன்னாள் கணவன் அப்படின்னு சொல்றாரு. என்ன மேடம் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க, பதிலே காணும் அப்படின்னு கேக்குறாரு. என்னமோ பெருசா வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்னு சொன்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் இனியாவுக்கு ஃபீஸ் கட்டாம வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நான் மட்டும் கொஞ்ச நேரம் லேட்டா போயிருந்தேன்னா இனியாவை கிளாஸ் ரூமை விட்டு வெளியில நிக்க வச்சிருப்பாங்க, அது அவளுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்பவும் சொல்றேன், உன்னால அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி வைக்க முடியாது, ஏன்னா அது எல்லாத்துக்கும் பணம் தேவை அப்படின்னு சொல்றாரு. என்னோட குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை, அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு என்கிட்ட கேளு, நான் உனக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை விட்டுட்டு உன்னோட வெட்டி வீராப்பெல்லாம் காமிக்காத அப்படின்னு சொல்றாரு கோபி. உன்னால தனியா வாழ்ந்து காட்டவே முடியாது, ஏன்னா நீ ஒரு ஒட்டு நீ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவங்களோட உழைப்பை உறிஞ்சுதான் உன்னால வாழ முடியுமே தவிர உன்னால தனியா வாழ முடியாது அப்படின்னு கோபி சொல்றாரு. அதை கேட்ட உடனே பாக்கியாவுக்கு கோபம் வந்துருது. போனை கட் பண்ணிடுறாங்க. திமிருக்கு மட்டும் இவளுக்கு குறைச்சல் இல்லை அப்படின்னு கோபி நினைக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.